வணக்கம். சாந்தி வெற்றிவேல். கஞ்சனூரில் தேவசர்மன் என்ற ஒரு அந்தணர் வசித்து வந்தார். அவர் சதா சர்வகாலம் அந்த ஈஸ்வரனை நினைத்து வணங்கியபடியே இருந்தார். அவரது வேலை நிறைய பேரின் பசுமாடுகளை பாதுகாத்து வளர்த்து வருவதுதான். அதனால் அவர் எப்பொழுதுமே பசுமாடுகளை நந்தியாக நினைத்து சிவபக்தியுடன் வளர்த்து வந்தார். இவரது சிவபக்தியும் பசுக்களை பராமரிக்கும் முறையும் பார்த்து அத்தனை பேரும் அவர்களது பசுவை அவரிடம் ஒப்படைத்தார்கள். அவரும் எப்பொழுதும் சிவநாமத்தை ஜெபித்து கொண்டே பசுகளுக்கு தேவையான கடமைகளை அழகாக செய்து அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி அழகாக பார்த்து கொண்டார். எப்பொழுதுமே ஒருவன் சிறப்பாக யாரும் குறை சொல்லாத அளவுக்கு ஒரு வேலையை செய்தால் அங்கே ஒரு தடங்கல் வந்துவிடும். அது அவனது சோதனைக்காக அல்ல, அவனது பக்தியை வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தத்துக்காக இறைவன் செய்யும் திருவிளையாடல். இவன் ஒரு முறை பசுக்களுக்காக காய்ந்த வைக்கோலை சுமந்து கொண்டு பசுக்கள் இருக்கும் கொட்டகைக்கு வந்தான். வந்து அங்கே ஒரு மூலையில் அந்த வைக்கோல் மூட்டையை போட்டுவிட்டு போய்விட்டான். மறுநாள் காலை அங்கே வந்து சுற்றி பார்க்கும் பொழுதுதான் அவன் வைக்கோலை கொண்டு வந்து போட்டது அங்கிருந்த தூங்கிக் கொண்டிருந்த ஒரு கன்றின் மீது என்று தெரிந்தது. அந்த கன்று அந்த வைக்கோல் மூட்டையின் சுமையை தாங்க முடியாமல் மூச்சு திணறி இறந்து போய்விட்டது. இந்த விஷயம் ஊர் மக்களின் காதுக்கு போனது. சும்மா இருப்பார்களா? அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். பசுவை கொன்ற மகாபாவி என்று அவனை திட்டிவிட்டு அவனிடம் ஒப்படைத்து வைத்திருந்த தங்களது பசுக்களை மீட்டுக்கொண்டு போய்விட்டார்கள். ஒருவன் சும்மா திட்டினால் 4 பேர் அதற்கு துணையாக வந்து அதேபோல் திட்டிவிட்டு போவார்கள். ஆனால் அந்த 4 பேருக்கும் அங்கே என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியாது. ஒரே நாளில் தன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி போய்விட்டதே என்று நினைத்து அவன் அழுது கொண்டே இருந்தான். அந்த கன்றுக்கு சொந்தக்காரன் ஹரதத்தன் என்ற சிவபக்தன். அவன் இதை பற்றி எந்த கேள்வியும் இவனிடம் வந்து கேட்கவே இல்லை. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இது நிச்சயமாக தவறாக செய்தது இல்லை என்று. ஆனால் இவனுக்கு மனம் முழுவதும் சரியில்லை. எத்தனையோ முறை அவன் வீட்டுக்கு போய் விஷயத்தை சொல்லலாம் என்று நினைத்தாலும் போகும் வழியில் பார்க்கும் மக்களெல்லாம் அவனை ஏதாவது திட்டிவிட்டு அவன் மனதை கெடுத்துவிட்டு போய்விடுவார்கள். மீண்டும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அழுதபடியே அவனுடைய வீட்டுக்கு வந்து விடுவான். எப்படியாவது அந்த கன்றுக்கு சொந்தக்காரரை பார்த்து அவரிடம் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து விட்டார். அவருடைய வீட்டுக்கும் போய்விட்டார். அவரது வீட்டு வாசப்படி சுவரில் அவரது நெற்றி இடித்து கொண்டது. சிவசிவா என்று கத்தியபடியே நெற்றியை பிடித்து கொண்டார். உள்ளே இருந்து வந்த ஹரதத்தர், என்னப்பா வலிக்குதா என்று கேட்டதுதான் தாமதம். ஐயா என்று அழத் தொடங்கிவிட்டார். நான் உங்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும். நான் கொன்றது உங்களது கன்றைதான். அவரும் சிரித்து கொண்டே, அந்த மனம் உனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். உண்மைதான் ஐயா, நான் அன்னைக்கு கவனிக்கவே இல்லைங்க. பசுகளுக்கு பசிக்கோன்ற எண்ணம் மாத்திரம்தான் இருந்தது. வைக்கோல் மூட்டையை சுமந்துட்டு வந்தேன். பசியால் எனக்கும் தலை சுற்றுச்சு. வைக்கோலை அங்கேயே போட்டுட்டு உள்ளே போயிட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, அந்த வைக்கோலுக்கு அடியில் ஒரு கண்ணுக்குட்டி தூங்கிட்டுருக்கு போல இருக்குது. அதுக்கு அந்த சுமையை தாங்க முடியாமல் மூச்சு திணறி இறந்து போயிடுச்சு. அது எத்தனை பாவமான செயல்! இதை செஞ்ச எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, சாப்பிடக்கூட மனசு இல்லை. சதா சர்வகாலம் அந்த கண்ணுக்குட்டி துடிச்சதை நினச்சி வேதனைப்படுறேன். நான் எவ்வளோ பெரிய தவறை செஞ்சிட்டேங்க.
நான் அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யும்போது கவனித்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு அழுதான். கவலைப்படாத, நீ எப்போ சிவசிவான்னு சொன்னியோ உன்னுடைய பாவம் அத்தனையும் தொலைஞ்சு போயிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஊரில் என்னால் நிம்மதியாக வாழ முடியல, பார்க்குற மக்கள்லாம் என்னை அதிகமாக திட்டுறாங்க, பசுவை கொன்ன மகா பாவி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. உண்மையை எடுத்து சொன்னாலும் அவங்க யாரும் ஏற்றுக்கிறது இல்லைங்க அப்படின்னு அழுதான். என்னால் நிம்மதியாக வாழவே முடியல, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், இந்த மக்களுடைய வார்த்தைகளை நிறுத்த முடியல அப்படின்னு அவருடைய காலில் விழுந்து அழுதான். ஒரு சிவபக்தர் இன்னொரு சிவபக்தர் காலில் விழக்கூடாது. நமக்கு தலைவன் ஈசன்தான், அவர்தான் பெரியவர், அவர் காலில் மட்டும்தான் விழணும். புரிஞ்சுதா? உன்னுடைய கலங்கத்தை நான் தீர்த்து வைக்கிறேன், ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வா அப்படின்னாரு. அவரும் கூட்டிகிட்டு வந்தார். இதோ பாருங்க, இவர் சிறந்த சிவபக்தர், இறந்தது என்னோட கன்று தான், நானே சும்மா இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இவரை திட்டுறீங்க? இவர் தவறு எதுவுமே செய்யலை, இவர் அன்னைக்கு அந்த கன்றை வேண்டும்னு நினச்சி கொல்லலை, அது தவறுதலாக நடந்த ஒரு விஷயம். உங்கள் எல்லாருக்கும் இவர் நல்ல மனிதர் அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன். கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். ஒரு விஷயம் நடக்குதுன்னா மக்களுக்கு இது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயம். இந்த பக்தர் தவறு செய்யலைன்றதை உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொன்ன உடனே கூட்டம் அக்னீஸ்வரர் கோவிலில் அலமோதுச்சு. இந்த பக்தரும் அந்த நந்தி தேவர் எதிர போய் நின்று வணங்கினார். நீ தவறு செய்யலைன்னா அந்த நந்தி தேவரே உனக்கு உண்மையை சொல்லுவார். நீ இந்த பச்சை புல்லை எடுத்து நீ தவறு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லை அந்த கல் நந்திக்கு கொடு, உன்னை அந்த இறைவனே மன்னிச்சிடுவார். ஏன்னா அந்த கல் நந்தி உன்னை மன்னிச்சிட்டா அந்த பச்சை புல்லை சாப்பிட்டுடும் அப்படின்னார். அந்த பக்தரும் அந்த பச்சை புல்லை கையில் எடுத்துக்கிட்டு நந்தி தேவரை போய் வணங்கி கல் நந்தி முன்னாடி நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுதபடியே, நான் பாவம் செய்யலை, எனக்கு இதை நீதான் நிரூபிக்கணும் அப்படின்னு வணங்கினார். மக்கள் அனைவரும் ஆச்சரியமாக இருந்தது. கல் நந்தி எப்படி உயிர் வரும், அது எப்படி புல்லை சாப்பிடும்? இந்த கூட்டம் கூடிக்கிட்டே இருந்தது. ஆனால் அங்கே கல் நந்தி உயிர் பெற்று அந்த புல்லை சாப்பிட்டது. மக்கள் எல்லாருமே அவரை மன்னிச்சிட்டாங்க, சிவநாமத்தை உறக்க சொன்னாங்க. இந்த நந்தி இன்னும் கும்பகோணத்தில் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவிலில் இருக்குதுங்க. நம்முடைய தமிழ்நாடு எத்தனையோ பெருமை பெற்றது. இறைவனது திருவிளையாடல்களை நேரடியாக கண்டு ரசித்தது. இறைவன் இங்கு வந்து நடமாடிய ஸ்தலங்களும் அதிகமாக இருக்குது. இறைவனுடன் பேசி விளையாடிய பக்தர்களும் நிறைஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, நமக்கு புரிய வச்சுருக்காங்க. புண்ணிய பூமியை நினைக்கும் போதே மனது புல்லரிக்குதுங்க. என்ன மனமும் அக்னீஸ்வரரை நினச்சி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்ல வைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். நாம் ஒருத்தர் மேலே பழி போடுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி யார் ஏது அப்படின்னு தெரிஞ்சிக்காம யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக வீண் பழி சுமத்தக்கூடாது. அது ரொம்ப பாவமான செயல். அந்த மனிதருக்கே தெரியாமல் கூட அந்த தவறு நடந்திருக்கலாம். ஆனால் நாம் பார்க்காம அவர் மட்டும்தான் அதை செஞ்சார்னு உறுதிப்படுத்தி அவரை தண்டிக்கிறது இறைவனை நாம் நேரடியாக சோதிக்கிறதுக்கு சமமான விஷயம். இறைவனை சோதிக்கும் தகுதி நம்ம யாருக்குமே கிடையாது. இறைவனை மன்னிக்க நினைக்கிற ஒரு மனிதரை நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறது எவ்வளோ பாவமான செயல். ஒருவரை பற்றி தவறான கருத்துக்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் நிறைய முறை யோசிக்கணும். நாம் அந்த இடத்துல நேரடியாக இருந்தோமா, பார்த்தோமா, இல்லை அவர் எதற்காக செஞ்சார், ஏன் செஞ்சார், எப்படி செஞ்சார், எதுவும் தெரியாமல் யாரையும் குறை சொல்லாதீங்க. அது நம்ம படைத்த
இறைவனை சந்தேகப்படுறதுக்கு சமம். அதை விட பாவம் பல மடங்கு நமக்கே திரும்பி வருங்க. அந்த தவறை செய்யாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத நல்ல தகவலை சிறப்பாக நான் தரப்போகிறேன். நன்றி. சாந்தி வெற்றிவேல். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம்.